அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தாவேக்காவோட சட்டமன்ற உறுப்பினர்கள் திமுக ஏதோ இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரானது மாதிரியும் இவங்க மட்டும்தான் இஸ்லாமிய சமூகத்தை காப்பாற்ற வந்த தேவ தூதர் மாதிரியும் பொய் பிரச்சாரங்களை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னங்க? 2007 டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சிறுபான்மை நலத்துறை அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதன் மூலியமா 3.5% இடஒதுக்கீடை கொடுத்து அந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் உயர்கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முன்னுரிமை பெறுறதுக்கு வழிவகை பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, உருது அகாடமி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்ததும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். உருது பள்ளிகளோட தரத்தை மேம்படுத்தினாங்க. ஹஜ்ஜு போகிறதுக்கு மானியம் கொடுத்தாங்க. கபிர்ஸ்தான் இல்லாத இடங்களுக்கு நில உதவி நிதி உதவி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, என்ஆர்சி சிஏஏ போன்ற கடுமையான சட்டங்கள் வரும்போது அதற்கான சட்ட போராட்டம் பண்ணதும் திமுக தான். அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவோட முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அம்மையாட்ட போய் அந்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வர சொல்லி வலியுறுத்தினதும் திமுக தான். நம்ம ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் அந்த மசோதாவுக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்து இஸ்லாமிய சமூக மக்களோட பாதுகாப்பை உறுதி செஞ்சதும் திமுக தான். கடைசியாக எஸ்ஐஆரோட பணி வரும்போது இஸ்லாமிய சமூகத்தோட வாக்குரிமை பறி போயிடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு திமுக காரனும் வேலை செஞ்சான். ரியல் லைஃப்பில் அவர் ஹீரோவாக இருந்தாலும் இஸ்லாமிய சமூகத்தை எப்போவுமே தீவிரவாதியாகவும் வில்லன்களாகவும் தான் அவர் காட்டியிருக்காரு. ஆனால் ரியல் லைஃப்பில் எப்போவுமே திமுக தாங்க ஹீரோ.